finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். அண்ட் இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஸ்காட்லாந்து வர்சஸ் நமீபியா மேட்ச் 12 அட் பார்படோஸ். அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு, அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஸ்காட்லாந்து 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ரூஷலா 2 பாயிண்ட்ஸ் எடுத்து டோட்டலா 3 பாயிண்ட்ஸோட டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்காங்க. குரூப் B-ல யாராவது இமேஜின் பண்ணி பார்த்துருப்போமா ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையும் சொல்லிட்டு. ஸோ ஸ்காட்லாந்து இந்த குரூப்ல கண்டிப்பா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுப்பாங்க கிளியரா தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சச் அ க்ரூஷியல் மேட்ச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமீபியா வந்து பாத்தீங்கன்னா டை ஆச்சு அவங்களுக்கு ஓமானோட. அண்ட் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டை ஆகி சூப்பர் ஓவர்ல வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி க்ரூஷியல் 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். பட் ஸ்காட்லாந்து அதை எடுக்க விடல. அவங்க வின் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க நமீபியா. அண்ட் 155 for 9 in 20 overs. ஸோ த டாப் ஸ்கோரர் ஒன்ஸ் அகேன் எராஸ்மஸ் சூப்பரா விளையாடினார் 52. அண்ட் அவங்க குவைட் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 17 overs ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 135 for 5 ஓவர் தாங்க. கண்டிப்பா 3 ஓவர்ஸ்ல செட் பேட்ஸ்மேன்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ராப்ளி ஒரு 35-40 ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 170 வந்திருக்கும். பட் அந்த டைம்ல தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் எராஸ்மஸும் அவுட் ஆனாரு. எராஸ்மஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது டேவிட் வீசாக்கும் ஜாக் கிரீனுக்கும். டேவிட் வீசாவும் அவுட் ஆனாரு, கிரீனும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ டக்குன்னு அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் ஸ்காட்லாந்து போலர்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அது கண்டிப்பா நம்ம வருவோம், அந்த போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஸ்காட்லாந்து நமீபியா வந்து பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் ஷாட், அது மட்டும் கிளியரா தெரிஞ்சுது. ஸோ எனிவே தே எண்டட் அப் வித் 155. அண்ட் கண்டிப்பா ஸ்காட்லாந்து போலர்ஸ்க்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாங்கனுங்க. பிராட் வில் அவர் செம்மையா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவர் தான் முதல் விக்கெட் எடுத்தாரு, கோட்ஸேயோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு சொன்னா பாத்தீங்களா, டேவிட் வீசா, ஜாக் கிரீன். ஏன்னா அவங்க 2 பேரும் அப்பதான் அடிக்கிற மூட்ல வந்து அங்க 6 எல்லாம் விட்டாங்க. 2 பேரும் ஜஸ்ட் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாங்க. அங்கேயே வந்து மொமெண்டம் பிரேக் ஆயிடுச்சு ஆக்சுவலி நமீபியாக்கு. ஸோ பிராட் வீலோட அந்த ஸ்பெல் வந்து அல்டிமேட்டா ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்பெல்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி பிராட் கரி அப்படின்ற ஒரு போலர், அவரும் ஆக்சுவலா நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ குட் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது சம விஷயம் 155க்கு கிளியரா தெரிஞ்சது. ஏன்னா இந்த விக்கெட் வந்து ஒரு டீசென்டான விக்கெட் தான், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோலாம் இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் 170-180 விக்கெட். அதில் இவங்க சாலிடா 15-20 ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஸ்காட்லாந்து போலர்ஸ். ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜார்ஜ் முன்சே அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட சூப்பரா விளையாடினாரு. அவர் வந்து ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு டைம் பண்ண ஆக்சுவலா இனிஷியலா. அண்ட் அதுக்கப்புறம் ஜோன்ஸும் சரி மெக்மில்லன் அப்படின்னு அந்த பிளேயர் உள்ள வந்தார். 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் மெக்மில்லன் அவுட் ஆனாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அவுட் ஆனாருங்க, ஸ்டெம்பிங். அதாவது கிரீஸ்குள்ளே இருக்காரு, ஆனா அந்த லைனுக்கு மேல காலை வச்சிட்டு இருக்காருன்றத அவர் அறியாம அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்காரு. நிறைய டைம் இருந்தது அவருக்கு. திரும்பி பார்த்தா ஐயோ கால் சரியா வைக்கலையா, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சு வைக்கிற டைம் இருந்தது. ஆனா அவர் அப்படியே என்ன சொல்றது, ஸ்டாச்சு மாதிரி அதே இடத்துல நின்னாரு. கீப்பர் பார்த்தாரு, இவர் வந்து லைனுக்கு மேலதான் காலை வச்சிட்டு இருக்கிறாரா, அந்த லைன் கூட இல்ல, அதுவும் ஏர்ல இருக்கு லெக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஸ்டெம்பிங் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லாம ஆக்சுவலா அவுட் ஆனாரு மெக்மில்லன் தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஜோன்ஸும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் விக்கெட் கீப்பர், அவரும் நல்ல பிளேயர், அவரும் LBW அவுட் ஆயிட்டாரு ஸ்கால்ஸ் ஸ்பின்னர் பால்ல. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல 75 for 4 ஸ்காட்லாந்து தேவர் ரீலிங். நான் என்ன நினைச்சேன்னா இன்னும் ஒரு விக்கெட், ஆக்சுவலா அந்த டைம் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா கேமே சேஞ்ச் ஆயிருக்கும் ஆக்சுவலா நமீபியா பக்கம். பட் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பெரிங்டன் அண்ட் மைக்கேல் லீஸ்க்கு ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். அண்ட் பெரிங்டன் ஆஸ் அ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு சூப்பர் அன்பீட்டன் 47 runs of 35 balls சூப்பரா விளையாண்டாருங்க. எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு ஷாட், ஒரு 4 விடுவார் பாத்தீங்களா, வேற லெவல்ல இருந்துச்சு. ஹைலைட்ஸ்ல பாருங்க. அண்ட் எஸ், மைக்கேல் லீஸ்க் இஸ் த கேம் சேஞ்சருங்க லாஸ்டா. ஏன்னா பெரிங்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா விளையாடினாரு. ஆனா லீஸ்க் விளையாடின அந்த கேமியோ லிட்டரலி நமீபியா கிட்ட இருந்து கேம் அப்படியே ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி ஸ்காட்லாந்து. 17 balls 35 மடக்கி 3 6 விட்டாரு மிட் விக்கெட்ல. சும்மா வேற லெவல்ல இருந்தது. ஸோ அதான் பாருங்க, ஆல்மோஸ்ட் 18 overs 18.5 balls வந்து பாத்தீங்கன்னா கேமை முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஓவர் வரைக்கும் போகும், கொஞ்சம் த்ரில்லரா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சேன். பட் மைக்கேல் லீஸ்க் டோட்டலா அந்த ஒரு 17 ball 35 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமீபியாக்கு ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. பட் அப்போ வந்து அவர் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா பால்ஸ் நிறைய இருந்தது, ரன்ஸ் என்னவோ 7 அதை பெரிங்டன் as a கேப்டனா வந்து முடிச்சுட்டு ஸோ சக்சஸ்ஃபுல் விக்டரி ஃபார் ஸ்காட்லாந்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமீபியா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, ஆனா நல்லா விளாண்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நமீபியாவும் நல்லா விளாண்டாங்க. அவங்களோட போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டீங்கன்னா எராஸ்மஸ் ஒன்ஸ் அகேன் சூப்பரா, அந்த பிளேயர் செம பிளேயருங்க கேப்டன். பேட்டிங்கும் செம்மையா விளாடுறாரு, போலிங்லயும் வந்து கன்சிஸ்டன்டா 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் ஸ்கால்ஸ்
ஓகேங்களா. பெர்னால் ஸ்கால்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரும் சூப்பரா போட்டார், 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஏதோ லுங்கி மேனோ யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்தாங்க இந்த மேட்ச்ல, அடிச்சு உரிச்சிட்டாங்க. அண்ட் ட்ரம்பிள் மேன் டேவிட் விசேவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்கினாங்க. ஆனா அந்த நியூ பவுலர் எடுத்து வந்தாங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே அடி வாங்கினார் தான் சொல்ல முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபார் நமீபியா. மற்றபடி 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கும் ஒரு லேர்னிங் கவ் தான், எந்த டவுட்டும் இல்ல. அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து இதான் முதல் முறையா நமீபியாவை இந்த மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல அடிக்கிறாங்க. சோ எல்லா ரெக்கார்ட்ஸும் பிரேக் ஆகுது இந்த T20 வேர்ல்ட் கப்ல, அதான் சொல்லி ஆகணும். சோ குட் மேட்ச் ஃபார் ஸ்காட்லாந்து. சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.